How to write a biography. Every life tells us a story. ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு கதை இருக்குது. However, only some of them are written down to inspire the future generation. ஆனால் சில பேர் தான் நம்ம எழுத போகிறோம். எதுக்கு? ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும், ஒரு ஆர்வம் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி இருக்குது. அதை படிக்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சத்தியம் பேசுகிறது எவ்வளோ நல்லது அப்படிலாம் தெரிய வரும். பயோகிராஃபி ரிட்டன் இஸ் அன் ஆர்ட் விண்டோ இன்டு மைண்ட்ஸ் ஆஃப் கிரேட் அண்ட் ரெவல்யூஷனரி வேர்ல்ட் லீடர்ஸ். உலகத்துடைய மிகச்சிறந்த லீடர்ஸை பற்றி எழுதுறது. சயின்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் அண்டு சோஷியல் ரிஃபார்மர்ஸ். ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், ஆர்டிஸ்டாக இருக்கலாம். சோஷியல் ரிஃபார்மர்னால் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணவங்க. பயோகிராஃபி ரிட்டன் இட்ஸ் ஃபார்மேட் சம் ஆஃப் தி திங்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பயோகிராஃபி ரைட்டிங்கிறது டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆஃப் எ பர்சன் லைஃப் ரைட்டிங் பை சம்ஒன் எல்ஸ். ஒருத்தருடைய லைஃப்பை பற்றி இன்னொருத்தர் தெளிவாக எழுதுறது. இன்சைட் இன்டு தி எர்லியர் லைஃப். எதுக்குள்ளே போகுது? அவங்க சின்ன வயசில் அவங்க என்ன பண்ணாங்க, அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய வெற்றி, ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டம், கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டிக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்க. ஃபார்மேஷன் அபவுட் ஏ பர்சன்ஸ் நேம், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், எங்கே வாழ்ந்தாங்க, எஜுகேஷன், படிப்பு, ஆக்குபேஷன், தொழில், லைஃப், இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ், இதெல்லாமே கொடுக்கணும். பர்சனாலிட்டி, அவங்க எப்படி இருந்தாங்க, அண்ட் ப்ரொவைட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் ஒய் ஹீ வாஸ் ஆக்டட் இன் சர்டன் வேஸ். ஏன் ஒரு சில விதங்கள் அவங்க செஞ்சாங்க. இப்போ ஆட்டோபயோகிராஃபிங்கிறது என்னென்னா, அந்த குறிப்பிட்ட மனுஷன் தன்னை பற்றி தானே எழுதுறது ஆட்டோபயோகிராஃபி. பயோகிராஃபிங்கிறது ரிசர்ச் இன்டர்வியூ வச்சு மற்றவங்க ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போ குரோனாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. பயோகிராஃபிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் லைன், இம்பார்ட்டன்ட் லைஃப் ஈவெண்ட்ஸ், பர்த் டு மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ், ஒன் லீகசி. லீகசின்னா ஒருத்தருடைய பெரிய விஷயம், பெருசாக சாதித்தது வரைக்கும். வெல் ரிசர்ச் அண்ட் ஃபேக்ட் பேஸ்ட், நீட்ஸ் டு பி பேஸ்ட் ஆன் வெரிஃபைடு ஃபேக்ட்ஸ். சும்மா கதை சொல்லக்கூடாது, செக் பண்ணி சொல்லணும். சோர்ஸஸ் லைக் புக்ஸ், இன்டர்வியூஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்லாம் பார்த்து சொல்லணும். பர்சனல், ப்ரொஃபஷ்னல் லைஃப், டீட்டெயில் அபவுட் போத் தி பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் பேக்ரவுண்ட். சொந்த வாழ்க்கை எப்படி, ப்ரொஃபஷனல் எப்படி இருந்தாங்க, எஜுகேஷன், கேரியர், ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டம், கான்ட்ரிபியூஷன் எல்லாம் பார்க்கணும். நேரேட்டிவ் ஸ்டைல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், படிக்கிறவங்களுக்கு மேற்கொண்டு படிக்கிற மாதிரி இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கணும். அது கதையை நம்ம ஈஸியாக சொல்லணும். பேலன்ஸ்டாகவும் இருக்கணும். தேர் நீட்ஸ் டு பி அப்ஜெக்டிவ் இன் நேச்சர். ஒரேடியாக போகணும் பிரயோஜனம் இல்லை. அச்சீவ்மெண்ட், சேலஞ்சஸ், அந்த பர்சன் கிடைச்ச ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக எழுதணும். பயோகிராஃபி பொறுத்த வரைக்கும் டைட்டில், அந்த பர்சனுடைய டைட்டில், அவர் பேர் சார் இல்லைன்னா டாக்டர், ஏதோ ஒன்று, அவங்க பேர், அவங்க அச்சீவ்மெண்ட், பேர், ஏஜி, எந்த தேதியில் பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க. பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், கீ குவாலிட்டிஸ் தட்ஸ் டிஃபைன் தேர் கேரக்டர் அண்ட் பிஹேவியர். அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, எப்படி செஞ்சாங்க. ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாலி அப்படி டைம் யூஸ் பண்ணாங்க. அவங்களுடைய முக்கியமான விஷயங்கள் வேறு எழுதணும். எஜுகேஷன், ட்ரைனிங், பேக்ரவுண்டு, எங்கெங்கே படித்தாங்க, ரிசர்ச்சுக்கு என்னென்ன அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், என்ன கண்டுபிடிச்சாங்க, இதெல்லாம் பார்க்கணும். ஏன் அந்த மனுஷன் எல்லோரும் விரும்புகிறாங்க, அதோடைய காரணங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஸ்கிரைப் ஹவு தே இன்ஸ்பயர்டு பீப்புள் அண்ட் த லாஸ்டிங் இம்பேக்ட் தே லெஃப்ட் பிஹைண்ட். இம்பேக்ட்னா அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் இருக்குது, இல்லைன்னா கூட. சம்மரைஸ் பண்ணும் இந்த லிகசியை, அவங்க ஃபீல்டு ஒர்க் எப்படி பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
உதாரணத்துக்கு திரு மாப்போ சிவஞானம் ஒருத்தர் இருந்தார். அவர் சிலப்பதிகாரத்தை பற்றி ஆழமாக பேசுவார், ஆழமாக நிறையா படிச்சிருந்தார். மாப்போசி அப்படின்னாலே சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் ஞாபகம். ஸோ அதுமாரி ஒரு பர்சனாலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு கவாஸ்கர் அப்படி சொன்னாலே கிரிக்கெட் பிளேயர்னு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி ஒரு மனிதர்களுடைய வெற்றி, சர் சி.வி. ராமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினது, சயின்ஸுக்கு அவர் பண்ண சிறப்பு தெரியும். இப்போ குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படின்னு சொன்ன உடனேவே வயலின் நம்ம முன்னாடி தெரியும். மேண்டலின் சீனிவாஸ், மேண்டலினில் ஃபேமஸ். ஒருத்தங்க அந்த ஃபீல்டில் அவங்க ஒரு பெரிய முத்திரை பதிச்சிருக்காங்க. அப்போ அவங்கள பற்றி எழுதும்போது அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த மாதிரி ஆசை வரும், நம்மளும் அந்த மாதிரி வரணும். ஒருத்தங்க சாதிக்கிறத பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு ஆர்வம் வரும், நம்மளும் அந்த மாதிரி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுதான் பயோகிராஃபி எழுதுறதுக்கான முக்கியமான காரணம்.